வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஊர்க்காரங்க முன்னாடி அந்த சின்ன பொண்ணு வந்து சாமி ஆடி எல்லா உண்மைகளையும் புட்டு புட்டு வச்சு என்னை அவமானப்படுத்திட்டா. நீயும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்த. என்ன அசிங்கப்படுத்தணும்னு இந்த ஏற்பாடை பண்ண சொன்னியா? ஜமீன் ஐயா, என்ன மன்னிக்கணும். என்னோட சக்தியை மீறி ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்க. சாமியாட நான் வேற ஒருத்தியதான் என் வசிய சக்தியால ஏவி விட்டேன். ஆனா அந்த குடலிக்கு சாமி வந்து என்னோட திட்டத்தையே கலைச்சிட்டு போயிட்டா. ஊர்க்காரங்களுக்கு என் மேல இருக்கிற அதிருப்தி கூடிக்கிட்டே போதும். அதை சரி பண்ணணும்டா உன் திட்டப்படி இந்த ஏற்பாடையே பண்ண சொன்னேன். ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவத்தால இந்த ஊர்க்காரங்களுக்கு என் மேல இருந்த பயம் மரியாதை எல்லாம் அறவே போயிருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் கூடிய சீக்கிரமே நான் சரி பண்றேன். நீங்க என்ன நம்புங்க. நம்புறேன். வேற என்ன செய்யறது? உன்னை நம்பி நான் களத்துல இறங்கிட்டேன். பாதி கிணறு தாண்டும் போது என் முடிவை நான் மாத்திக்க முடியும்? நீ யாகம் ஏதாவது பண்ணுவியோ, மந்திரமாயம் செய்வியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சமஸ்தானத்தை நான் தொடர்ந்து ஆட்சி செய்யணும். மக்களுக்கு என் மேல இருக்கிற பயமும் மரியாதையும் கூடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு எதிரா எந்த ஒரு புரட்சியையும் வளர விடக்கூடாது. புரிஞ்சுதா? உத்தரவு. அதுபடியே நான் செய்றேன். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.